மறைந்த ஜானகியின் உடல் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்படவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு மரியாதையானது செலுத்தப்படவிருக்கிறது. அனைவரும் மலர் வளையம் வைத்து வரக்கூடிய இந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. சற்று நேரத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க மறைந்த ஜானகியின் உடலுக்கு மரியாதை செலுத்தப்படவிருக்கிறது. 7 தசாப்தங்கள் தன் குரலால் ஆண்ட பேரரசி ஜானகியின் உடலுக்கு சற்று நேரத்தில் குண்டுகள் முழங்க அரசு மரியாதையானது செலுத்தப்படவிருக்கிறது. மறைந்த பாடகி எஸ் ஜானகியின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகிறது. குடும்பத்தினர், உறவினர்கள் இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஜானகியின் பூத உடலுக்கு அனைவரும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். கர்நாடக மாநிலம் மைசூரு HD கோட்டை சாலையில் உள்ள பண்ணை தோட்டத்தில் ஜானகியின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்படவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் குண்டுகள் முழங்க, துப்பாக்கி குண்டுகள் முழங்க எஸ் ஜானகி உடலுக்கு அரசு மரியாதையானது சற்று நேரத்தில் செலுத்தப்படவிருக்கிறது. முன்னதாக மலர் வளையம் வைத்து அனைவரும் பாடகி ஜானகியின் உடலுக்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. காற்றில் கரைந்த கானக்குயில் ஜானகிக்கு ரசிகர்கள் கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்து வருகிறார்கள். மலர் வளையம் வைத்து ஜானகியை வழங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. 7 தசாப்தங்கள் தனது குரலால் திரையுலகை ஆண்ட பேரரசி ஜானகி என்று புகழாரம் சூட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது உடலுக்கு ரசிகர்கள், பிரபல பின்னணி பாடகர்கள் என பல்வேறு தரப்பினரும் திரண்டு வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் குண்டுகள் முழங்க அவரின் உடலுக்கு மரியாதையானது, முழு அரசு மரியாதையானது செலுத்தப்படவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பண்ணை தோட்டத்தில் அவரது உடலானது அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. பல்வேறு பாடல்களை பாடி, பல்வேறு மொழிகளில் பல்வேறு பாடல்களை பாடி அனைவரது மனதிலும் நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய ஜானகி நேற்றைய தினம் மைசூரில் வயது மூப்பு காரணமாக மரணமடைந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் அவருக்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு சற்று நேரத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவரது உடலானது அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. பண்ணை தோட்டத்தில் அவரது வளர்ப்பு மகனின் பண்ணை தோட்டத்தில் அவர் உடலானது அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. அதற்கு முன்னதாக ஜானகியின் பூத உடலுக்கு அனைவரும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாக இருக்கிறது. பிரபல பின்னணி பாடகர்கள், அவரது ரசிகர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் திரண்டு கண்ணீர் வழ்க பிரியாவிடை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அவர் உடலானது சற்று நேரத்தில் அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. தொடர்பான காட்சிகள் வெளியாக கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாடகி எஸ் ஜானகி உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மலர் வளையம் வைத்து அனைவரும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இது தொடர்பான காட்சிகள் வெளியாக இருக்கிறது. சற்று நேரத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழுங்க முழு அரசு மரியாதையுடன் அவரது உடலானது அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. எண்ணற்ற பாடல்கள், 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி அனைவரது மனத்திலும் நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய பாடகி எஸ் ஜானகி நேற்றைய தினம் வயது மூப்பு காரணமாக மைசூருவில் மரணமடைந்தார், இயற்கை எய்தினார். அதனைத் தொடர்ந்து இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அவரது வளர்ப்பு மகனின் பண்ணை தோட்டத்தில் அவரது உடலானது அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் சற்று நேரத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் அவரது உடலானது அடக்கம் செய்யப்படவிருக்கிறது. ஜானகியின் பூத உடலுக்கு பிரபல பின்னணி பாடகர்கள்,
திரையுலகினர், அவரது ரசிகர்கள், உறவினர்கள் என அனைவரும் திரண்டு வந்து கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தார்கள். 7 தசாப்தங்கள் தனது குரலால் திரையுலகை ஆண்ட பேரரசி ஜானகியின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதையானது செலுத்தப்பட்டு வருகிறது. காவலர்கள் அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கிறது. மறைந்த பாடகி ஜானகியின் உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த இறுதிச் சடங்கில் குடும்பத்தினர், உறவினர்கள் பங்கேற்று வருகிறார்கள். கர்நாடக மாநிலம் மைசூரு HD கோட்டை சாலையில் உள்ள பண்ணை தோட்டத்தில் ஜானகியின் வளர்ப்பு மகனின் பண்ணை தோட்டத்தில் ஜானகியின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் தகனம் செய்யப்படவிருக்கிறது. அதற்கு முன்னதாக துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் ஜானகி உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டு அவரது உடலானது தகனம் செய்யப்படவிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தி தலைமை சண்முகசுந்தரம் தற்பொழுது இணைந்திருக்கிறார். சண்முகசுந்தரம், விவரங்களை பதிவு பண்ணுங்கள். தற்போது நாம் இசை பேரரசினுடைய கடைசி நிமிடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூ உலகில் அந்த இசை பேரரசியுடைய கடைசி நிமிடங்கள் தான் தற்போது வரலாற்று ஆவணங்களாக பதிவாகி கொண்டிருக்கின்றன. அவருடைய உயிர் மறைந்தாலும், அவருடைய பூத உடல் இன்னும் சித்த நேரத்தில் மறைந்தாலும், அவருடைய குரல் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவருடைய ஜானகி, பிரபல பாடகி ஜானகியுடைய உறவினர்கள் மற்றும் திரையுலக நண்பர்கள், அபிமானிகள், அரசியல் தலைவர்கள், அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளில் இருப்பவர்கள் என ஒவ்வொருவராக வந்து தற்போது தங்களுடைய இறுதி மரியாதையை மலர் வளையம் வைத்து இந்த அஞ்சலியை செலுத்துகிற இந்த காட்சிகள் மைசூரிலிருந்து நேரலையில் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1938 பிறந்து, ஆந்திராவிலே பிறந்து, தமிழ்நாட்டிலே பாடலில் கோலோச்சி, கேரளத்திலும் தன்னுடைய ஆளுமையால் புகழ்பெற்று, கர்நாடகாவிலே தற்போது உயிர் துறந்திருக்கிறார் ஜானகி. தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார், தென்னிந்தியாவின் பாடகர்களில் சூப்பர் ஸ்டார் என்றால் அது ஜானகி என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு தென்னிந்தியாவின் நைட்டிங்கலாக விளங்கியவர். தற்போது துப்பாக்கி குண்டுகள் முழங்க அந்த அஞ்சலி செலுத்தப்படுகின்ற காட்சிகள் நேரலையில் வந்து கொண்டிருக்கிறது. தற்போது அதை பார்ப்போம். Satish, good morning, sir. Side. Sir, mobile. Sir. ಮುಂದೆ ಬಂದ್ಬಿಡಕ್ಕೆ कुछ सर ग्रीन कलर
ಮರ ಕಟ್ಟಾಯ್ತ ಸಪೋರ್ಟ್ ಇಲ್ಲ ಅಂತ ಬರ್ತೀನಿ